Good morning, all. ஸோ இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பி zoology கிளாஸ்ல யூனிட் நம்பர் 11 மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி கிளாஸ் 7 பார்க்க போறோம். Before that, ஒரு thought for the day. Success is not about lucky. It's about preparation and determination. Success is not about luck. It's about preparation and determination. ஓகே. ஸோ ஒருத்தங்களுக்கு நம்ம சக்ஸஸ் வந்து ஈஸியா வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், லக்கால வந்துச்சு, டைமால வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். பட் தென் there is a பெரிய ப்ரிப்பரேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் பிஹைண்ட் தியர் ஒர்க். ஸோ உங்களுக்கும் அதுதான், சக்ஸஸ் வந்து லக்கால வந்துடாது. ஃபார் தோஸ் ஹூ திங்க் தட் எனக்கு ஈஸியாக நான் பாஸ் ஆயிடுவேன், எனக்கு லக் இருக்கு, எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கவங்களுக்கு, ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் ப்ரிப்பரேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தா கூட ஸோ நம்ம சக்ஸஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து சக்ஸஸ் வந்து லக்கு டிபெண்ட் பண்ணி கிடையாது. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, எவ்வளோ டிட்டர்மைண்டாக நீங்கள் படிக்கிறீங்க, எவ்வளோ ஃபோக்கஸ்டாக யூஆர் லேர்னிங், அதை டிபெண்ட் பண்ணி தான் யுவர் சக்ஸஸ் இஸ் தேர். ஸோ எஸ், ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் bacteria. What bacterial cultures we are using, different types. I don't know. One second. Okay. Types of bacterial culture. Your headphone ஏதோ comment படிச்சேன், but now you have deleted. I don't know what you've said. Okay. Types of bacterial culture la we have different types. First of all, why we should know like culture. ஏன் நம்ம கல்ச்சர் பண்ணோம், why we should do culture. ஏன் நம்ம கல்ச்சர் பண்றோம் பாக்டீரியாவை or வைரஸை ஏன் நம்ம கல்ச்சர் பண்றோம். Yes, why we are doing culture. கல்ச்சர் பண்ணாம கேன் வி ஏபிள் டு ஸ்டடி பாக்டீரியா ஆர் வைரஸ், படிக்க முடியுமா நம்மளால? நம்மளால அதோட சாம்பிள்ஸை வச்சு we can see what shape they are in and what type under the microscope. And but then to identify, to study more about that, நம்ம ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டிலாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா we should do bacterial culture. ஸோ எந்த கைண்ட் ஆஃப் பேத்தோஜன்ஸ் இருக்குன்னே தெரியாம இருக்க நேரத்துல we should do culture. And then we will do an experiment which is called as antibiotic sensitivity testing. Anything about antibiotic sensitivity testing? ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுவோம் கல்ச்சர்ல. ஆன்டிபயோட்டிக் சுத்தி நமக்கு பாக்டீரியா வரலன்னா வாட் தட் மீன், அந்த ஆன்டிபயோட்டிக் நல்லாவே லைக் எஃபெக்டிவா இருக்கு அகேன்ஸ்ட் தட் மைக்ரோப்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்டிங். ரிசர்ச் அண்ட் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ல வேரியஸ் பர்பஸ்க்கு டே டு டே லைஃப்ல தே ஆர் டூயிங் culture. Okay. Yes. And then vaccine production, we need bacterial because in vaccine production நம்ம என்ன பண்றோம், inactivate ஆன ஆன்டிஜென்ஸை தான் நம்ம பாடியில இன்ஜெக்ட் பண்றோம். ஸோ அதுக்கு we need culturing. For example, you have isolation of salmonella food. ஸோ ஃபுட்ல இருந்து நம்ம பாக்டீரியாவை வந்து ஐசோலேட் பண்ணோம். வை? பிகாஸ் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா என்ன கைண்ட் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க we should do, kandipa we should do bacterial culture. Once again, first introduction to bacterial culture, the slide miss ஆயிடுச்சு. So why we need bacterial culture? பாக்டீரியாவை grow பண்ணணும் under controlled respiratory conditionல. அதுக்கு வந்து நமக்கு suitable-ஆன nutrition தேவை, because all the bacteria need nutrition, that is their food for their growth. நமக்கு எப்படி ஃபுட் சாப்பிட்டாதான் நம்ம க்ரோ ஆகிறோம், அதே மாதிரி ட்ரீ ஆல்சோ நீட் தேர் நியூட்ரிஷன். கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கும், பிஹெச் இருக்கணும்.
ஸோ இதில் எதனா ஒன்று இம்பேலன்ஸ்டாக இருந்தால் கூட பாக்டீரியா வில் நாட் க்ரோ கரெக்ட்லி. ஓகேங்களா? ஸோ எதுக்கு நம்ம கல்ச்சர் பண்ணுறோன்றதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு பாக்டீரியா பண்ணும், ஸ்டடி பண்ணும், இல்லை ஒரு கண்டிஷனை டயக்னோஸ் பண்ணுறோம், வாட் பாக்டீரியா இது காஸ் பண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா வி ஷுட் டூ த பாக்டீரியல் கல்ச்சர். இது எப்போவுமே ஏசெப்டிக் தான் வி வில் டூ கல்ச்சர். வை? பிகாஸ் கிராஸ் கண்டாமினேஷன் வந்துச்சுன்னா நம்ம கல்ச்சர் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். கிராஸ் கண்டாமினேஷன் வந்துச்சுன்னா அதர் மைக்ரோப்ஸ் ஆல்சோ இன்டர்ஃபியர் வித் திஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் யூ ஹவ் கல்ச்சரிங் ஈகோலை இன் லேப். ஸோ டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர். ஸோ இந்த பாக்டீரியல் கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸில் இருக்கு. ஸோ யூ ஹாவ் பியோர் கல்ச்சர், பேட்ச் கல்ச்சர், continuous culture. இதெல்லாம் some of the examples for bacterial culture. So pure culture, as a name suggests, so single species grow பண்ணா that is called as single species grow பண்ணா that is called as pure culture. Whereas multiple species grow பண்ணா that is called as M. So that's why it is called as mixed culture. Whereas closed system நம்ம bacteria grow பண்ணா that is called as batch culture. ஸோ கான்ஸ்டண்ட்டாக நியூட்ரியன்ட் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூவஸ் கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் வி ஆர் டூயிங் செல் கல்ச்சர் ஒர்க்ஸ் பண்ணுறோன்னா, ஸோ அண்டர் திஸ் ஃபோர் கைண்ட் ஆஃப் கல்ச்சர் வி கேன் டூ ஃபார் செல் கல்ச்சர். நம்ம எந்த கல்ச்சரை செல் கல்ச்சரிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம்? I'm asking question. You have pure, mixed, batch and continuous culture. So இது எது இருக்கும் for growing the cells under laboratory condition. இதுக்கு வந்து பியூர் கல்ச்சர் ஆஃப் ஸ்டெஃபைலோகாக்கஸ் aureus வந்து எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஆஸ்கிங் கொஸ்டின் தட் வி ஷுட் ஏபிள் டு க்ரோ செல்ஸ் அண்டர் த லேபரேட்டரி கண்டிஷன், ரைட்? ஸோ இந்த 4 கல்ச்சர்ல எந்த நம்ம செல்ஸை க்ரோ பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறேன். கேன் எனிஒன் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? Why this many answer? I don't know. Pure culture, single species. So that single species na that is in the bacteria, virus அது. Okay, batch culture na closed system la growth பண்ண போறது. Okay, so whereas mixed na species, multiple species grow பண்ணா that is called as mixed. Okay, the right answer is continuous culture. ஏன்னா நம்ம ஃப்ரீக்குவெண்டா பண்ணுவோம். கண்டினியூஸ் கல்ச்சர்ல டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மீடியாவை. ஸோ அப்பதான் செல்ஸ் வந்து வில் க்ரோ. அன்லைக் பேட்ச் கல்ச்சர் நம்ம வந்து க்ளோஸ் சிஸ்டம்ல கல்ச்சர்ல பண்ணணும். ஓகே, கேன் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்? So the answer for this is continuous culture. Why? Because நம்ம வந்து கான்ஸ்டண்டா அப்படியே ஒரு வாட்டி நம்ம நியூட்ரியன்ஸ் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே விட்டுற முடியாது செல்ஸை. நம்ம ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து செல்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டா 1 மந்த் இருக்கும் அதோட க்ரோத்க்கு. 3 days டாப் அப் பண்ணிட்டே இருக்கணும் மீடியாவை. ஸோ அப்பதான் செல் வில் க்ரோ. ஓகேங்களா? ஸோ நியூட்ரியன் வந்து பாக்டீரியல் கல்ச்சர் அண்ட் we can use agar யூஸ் பண்ணுவோம். ஸோ கேன் எனிஒன் சே வாட் வில் டூ இன் த கேஸ் ஆஃப் செல் கல்ச்சர்? செல் கல்ச்சருக்கும் பாக்டீரியல் கல்ச்சருக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். நம்ம செல் கல்ச்சர்ல என்ன கைண்ட் ஆஃப் மீடியா யூஸ் பண்ணுவோம் ஃபார் தி? கேன் எனிஒன் சே தட்? பிகாஸ் பாக்டீரியல் கல்ச்சர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், ரைட்? நியூட்ரியன் மீடியாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அகார் யூஸ் பண்ணிப்போம், நியூட்ரியன் ப்ராத் யூஸ் பண்ணிப்போம். ஸோ வாட் இன் த கேஸ் ஆஃப் செல்? நம்ம அகார் யூஸ் பண்ணி நியூட்ரியன் ப்ராத் செல்ஸை க்ரோ பண்ண முடியுமா? எனிஒன்?
Yes, only one answer. What about others? நியூட்ரியன் broth பண்ணி செல்ஸ் grow பண்ண முடியுமா? அகார் யூஸ் பண்ணி செல்ஸ் grow பண்ண முடியுமான்னு கேட்டேன். Yes. Yes. Most of you saying yes. The answer is partially correct, but not fully correct. Okay. Non-adherent cellsக்கு we can use agar coated plates. ஓகேங்களா? நான் அடரண்டா இருக்குன்னா நம்ம அகார் கோட்டட் பிளேட்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. அப்பதான் cells will grow in the culture. Whereas if the cell is plastic adherent like stem cellனா நீங்க grow பண்றீங்கன்னா we can use media like alpha MEM DMEM அந்த மாதிரி மீடியாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்ஃபா மினிமல் எசென்ஷியல் மீடியா, டொல்பாக்கோ மினிமல் எசென்ஷியல் மீடியா, இந்த மாதிரி மீடியா கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் சேர்த்துட்டு பிளஸ் எஃபிஎஸ் நியூட்ரியன்ஸ். எஃபிஎஸ்னா என்னது? ஃபீட்டல் பொவைன் சீரம். ஓகே, ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் மீடியாவா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் பிளாஸ்டிக் அடரண்டா இருக்க போது செல்ஸ்னா நம்ம பண்ணி பிரோஜனமே கிடையாதுங்களா? செல்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து பிளாஸ்டிக் அடரண்ட் செல்ஸ், இந்த நான் பிளாஸ்டிக் அடரன்ஸ். ஸோ பிளாஸ்டிக் அடரண்ட் செல்ஸை நம்ம வந்து அகார் கூட கோட் பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. வேற அடரண்ட் செல்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியா இந்த மாதிரி நியூட்ரியன் மீடியாவை வச்சு நம்ம வந்து க்ரோ பண்ணுவோம். ஸோ தட் செல்ஸ் வந்து ஈஸியா கூட போய் அடரா ஒட்டிக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம எசென்ஷியலா நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணோம்? ஒரு பேசல் மீடியா, தட் இஸ் ஆல்ஃபா எம்இஎம் ஆர் டெல்பாக்கோ மினிமல் எசென்ஷியல் மீடியா, அண்ட் ஒரு சப்ளிமெண்ட் மீடியா. அந்த சப்ளிமெண்ட் மீடியா தான் நம்ம எஃபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த மூணும் யூஸ் பண்ணி தான் we will do culture for plastic adherent cells like mesenchymal stem cells. Able to understand this, everyone? So first we are going to see about pure culture. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி only one type of organism மட்டும் grow ஆச்சுன்னா, பியூர்னா ஒன்லி ஒன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் இஸ் பியூர் கல்ச்சர். ஸோ அக்யூரேட்டாக நான் ஒரே ஒரு பாக்டீரியாவை படிக்க போறேன் அப்படின்னா ஐ கேன் யூஸ் பியூர் கல்ச்சர் ஃபார் த ஸ்டடிங் தட் பாக்டீரியா. ஸோ ஐசோலேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் அப்டேட் பண்ணுவாங்க. பயோகெமிக்கல் டெஸ்டிங்லாம் மோஸ்டா they will use pure culture. For example, studying pure colony of E. coli is the example. ஸோ இப்போ பாருங்க, ஒரு பாக்டீரியால நான் ஸ்டடி பண்ண போறேன். அந்த பாக்டீரியாவே எனக்கு பியூரிஃபைடான வேர்ஷன்ல வேணும் அப்படின்னா, ஸோ அந்த கைண்ட் ஆஃப் பாக்டீரியாவை நான் வந்து பியூர் கல்ச்சர் பண்ணிக்கிட்டா ஒரு பாக்டீரியாவும் ஃபர்தரா க்ரோ பியூர் காலனி ஆஃப் தட் பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலை தான் என்னோட ஸ்டடி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, ஸோ இஃப் ஐ டூ பியூர் கல்ச்சர் மீன்ஸ் ஐ வில் culture of E. coli alone. So if my lab is not in sterile condition or if I'm not able to carry my work under sterile condition அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? என்னோட லேப் வந்து ஸ்டெரைலா இல்லை, ஆர்எல்ஸ் நான் என்னோட வேலையை ஸ்டெரைலா பண்ணல அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் டு த we experience cross contamination. That mean E. coli இடத்துல நம்மளுக்கு laboratory இதுல இருக்க அதர் பாக்டீரியாஸும் grow ஆகும். In that case, is waste or useful? Utter waste because we are going to dispose that petri plate. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையை அப்படி டிஸ்போஸ் பண்ணுவோம் பிகாஸ் கண்டாமினேஷன். அதனால sterilization is very very important in the case of microbiology and any other works in the laboratory. ஓகேங்களா? பிகாஸ் பாக்டீரியா தான் படிக்க போறேன்னா அது க்ரோ ஆனாதான் எனக்கு பெனிஃபிட். அதை அது கூட இருக்க நம்ம கையில உள்ள நம்ம ஸ்வெட்ல உள்ள பாக்டீரியா, நம்ம laboratory conditionல உள்ள பாக்டீரியா, they should not grow. Avoid that. We should do all this kind of plating under
laminar airflow chamber. Can you able to understand? Pure culture na என்னன்னு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? So next we are going to study about the mixed culture. More than one microbial species இருந்துச்சுன்னா mixed culture. For example, so naturally soil cultureலாம் பண்ணும்போது ஒரு species grow ஆகாது கரெக்ட்டுங்களா? ஸோ மல்டிபிள் ஸ்பீஷீஸ் தான் க்ரோ ஆகும். அந்த மல்டிபிள் கல்ச்சர் பண்றது தான் மிக்ஸ்டு ஸ்பீஷீஸ். ஸோ மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் பத்தி நம்ம படிச்சுக்கு மிக்ஸ்டு ஸ்பீஷீஸ் யூஸ் ஓகே. ஸோ இப்போ நான் இந்த மிக்ஸ்டு ஸ்பீஷீஸ்ல இருந்து ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியாவை பத்தி போறேன் அப்படின்னா நான் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம் ஃபார் மை அனலைசிஸ். செப்பரேட் பண்ணி பியூர் கல்ச்சர் பண்ணிக்கிட்டேன்னா மிக்ஸ்டு கல்ச்சர்ல இருந்து நான் என்ன கைண்ட் ஆஃப் பாக்டீரியாவை படிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து க்ரோ பண்ணி படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கட் மைக்ரோபயோட்டா சாம்பிள். நம்மளோட கட் மைக்ரோபயம்ல வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பாக்டீரியா கரெக்டுங்களா? ஸோ அதை நான் வந்து கல்ச்சர் தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர் பிகாஸ் இட் ஹாஸ் மல்டிபிள் ஆஃப் பாக்டீரியா. இப்போ வரைக்கும் கல்ச்சர் ஒன் கல்ச்சர் அந்த ஒன் இஸ் மிக்ஸ்டு கல்ச்சர். பியோர் கல்ச்சர்ல ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் மட்டும் க்ரோ பண்ண போறேன். Cross contamination and that is called as pure culture. Whereas mixed culture multiple bacteria வந்து நான் வந்து what I'm going to do, I'm going to so அதை plate பண்றது தான் mixed culture. batch culture ஒரு closed systemல limited nutrientsல நான் என்னோட பாக்டீரியாவை grow பண்ண போறேன் and that is called as batch culture. Batch cultureல என்னோட பாக்டீரியா எப்படி grow ஆகும்னா here you can see the time. Okay, in the x-axis. In the y-axis, you get number of cells. Okay, so number of cells with respect to the time. So graph is very very important. First one, the bacteria lag phase. Okay, that means it is starting to growing. And then log phase. Log phase is also called as exponential. Okay, and then you have stationary phase, then you have death phase. I think this kind of graph everyone learned very well. கரெக்ட்டுங்களா? ஸோ எந்த ஃபேஸ்ல பாக்டீரியா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது யூ ஷுட் பி ஏபிள் டு நோ. ஸோ அதுதான் நம்ம வந்து growth phases அப்படின்னு சொல்லுவோம். So what is happening to the bacteria in lag phase? lag phase என்ன நடக்குது? அதுதான் இனிஷியல் ஸ்டேஜ் where the bacteria adapt to the new environment. இப்போ நியூ என்வாயன்மெண்ட்டை நான் பாக்டீரியாவை போடுறேன். அப்போ என்ன ஆகுது? இனிஷியல் ஸ்டேஜ்ல பாக்டீரியா வந்து அந்த நியூ என்வாயன்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகுது. ஸோ ஆக்டிவிட்டி டு த செல்னு பார்த்தீங்கன்னா செல் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்காது. ஆனால் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து ஹையா இருக்கும். ஓகே, பிகாஸ் செல் க்ரோஸ் இன் சைஸ் அண்ட் சிந்தசைஸ் என்சைம் டியூரிங் தட் டைம் லேக் ஃபேஸ்ல. டியூரேஷன் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீஷீஸ் அண்ட் என்வாயன்மெண்டல் கண்டிஷன். எந்த ஸ்பீஷீஸ் நம்ம யூஸ் பண்றோம், எந்த கைண்ட் ஆஃப் என்வரன்மெண்டல் கண்டிஷன்ல இருக்கு, அதை பொறுத்து தான் டியூரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த கேஸ் ஆஃப் lag phase. So next one we are going to see about the log, which is also called as exponential. So in the phase rapid exponential growth இருக்கும். வந்து கான்ஸ்டன்டா மேக்ஸிமல் ரேட்டுக்கு ஆகும் via fission. ஓகே, ஸோ பாப்புலேஷன் வந்து லாகரதமிக்கலா ஆகும். மோர் ஆக்டிவ் செல்ஸ் அண்ட் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் ரொம்பவே ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஷனரி ஃபேஸ். ஸோ ஸ்டேஷனரி ஃபேஸ்ல செல் வந்து growth ஸ்லோ ஆயிடும். அந்த பாப்புலேஷன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிடும். பாப்புலேஷன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் நியூ செல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் டு த நம்பர் ஆஃப் செல் டையிங். ஓகே, ஸோ இது ரொம்பவே ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேஷனரி ஃபேஸ்ல நம்பர் ஆஃப் நியூ செல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டையிங் செல்ஸ். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதை எம்சிக்யூஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டேஷனரி ஃபேஸ்ல என்ன நடக்கும்? நியூட்ரியன்ஸ் வந்து டிப்ளீட் ஆகும். டாக்ஸிக் வேஸ்ட் ப்ராடக்ட் அக்யூமுலேட் ஆக போகுது பிகாஸ் ஸ்பேஸ் அதிகமா இல்லை.
அட் த சேம் டைம் நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. ஓகே, ஸோ அதுக்கு ரிசல்ட்டாக தான் நெக்ஸ்ட் வி ஹாவ் டெத் ஃபேஸ், தட் இஸ் டிக்ளைன் ஃபேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகும், ஏன்னா நியூட்ரியன்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்டட் ஆயிடுச்சு. அண்ட் தென் நியூட்ரியன்ஸ் எக்ஸாஸ்டட் ஆனதுனால டாக்ஸிசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் செல் டெத் exceeds த நம்பர் ஆஃப் நியூ செல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நியூ செல் இஸ் ஈக்குவல் டு டை செல், வேற நியூ செல் இஸ் லெஸர் தேன் டை செல். அப்படின்னா டைங் செல் வந்து அதிகமா இருக்கு, எக்ஸ்பொனென்ஷியல் டிக்ரீஸ் நடக்கும். ஸோ லாக் ஃபேஸ்ல வி ஹாவ் எக்ஸ்பொனென்ஷியல் இன்க்ரீஸ், வேற டெத் ஃபேஸ்ல வி ஹாவ் எக்ஸ்பொனென்ஷியல் டிக்ரீஸ். ஸோ இதுல இம்பார்ட்டண்டா தெரிய வர கீ கான்செப்ட்ஸ்னா பைனரி ஃபிஷன்னா என்னன்னு தெரியணும். Process where one cell divide into two identical daughter cell, அதுதான் பைனரி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஜெனரேஷன் டைம்னு சொன்னா அது என்னன்னு தெரியணும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் டைம் ரெக்வயர்ட் ஃபார் த பாப்புலேஷன் டு டபுள், அதுதான் ஜெனரேஷன் டைம் சொல்றோம். எல்லாமே என்வரான்மெண்டல் இம்பாக்டட் இருக்கு. லைக் ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர் அண்ட் நியூட்ரிஷன் அவைலபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், directly influence the length of the space. Completely explain what is called as growth factor. Sorry, growth phases. Can everyone understand about this phase? This phase is very important. Question may come from this part. So, can everyone understand what is called as growth phases, lag, log, and decline? So, batch culture, we add fresh medias. Okay, fresh medias are நம்ம repeat பண்ணிட்டு இருக்க மாட்டோம். So, in laboratory studies, these kind of batch culture. So, example growth curves that we can use batch culture. So, next one, we're going to study about the continuous culture. So, open systemல constant நம்ம nutrients supply போறோம். And that is called as continuous culture. So, what is not clear, everyone? Continuous என்ன அர்த்தம்? Open constant nutrients supply இருக்க போறோம். And that is, my voice is breaking. I think it's stable only. Let me see. And the log phase we maintain in continuous culture. So what was happen cells during log phase? Log phase cells can anyone say what is happening to the cells during logs? Log what is happening to this? Yes, cells வந்து grow ஆக போகுது. Growthல we are going to see increase in the number of cells. So log phase என்ன நடக்குது? So there is a increase in number of cells. Okay. So அந்த increase phaseலயே வச்சிட்டு இருக்க போறோம் in the case of continuous culture. I've already told you, in the case of cell cultures நம்ம என்ன பண்ண போறோம்? வந்து டாப் அப் பண்ணிக்கிட்டே இருப்போம். So cells will continuously grow any disturbance. So continuous grow ஆயிட்டே இருக்கும். So that is what log phase. That is entering into a stationary or decline. Log phaseலயே நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். அதே மாதிரி நியூ மீடியா போது ஆல்ரெடி யூஸ் பண்ண மீடியாவை ஸ்பென்ட் மீடியான்னு சொல்லுவோம். அந்த ஸ்பென்ட் மீடியாவை நம்ம என்ன ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ we are going to top up the media முன்னாடி we are going to remove the media. So industrial microbiologyல use continuous culture. Example, chemostat culture example. Next one we're going to see about the culture media.
நியூட்ரியன் மெட்டீரியல் எதுக்கு பண்ணுவோம்னா மைக்ரோ க்ரோவுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் கார்பன், நைட்ரஜன், அண்ட் வைட்டமின்ஸ் இருக்க மீடியால. ஸோ கேன் பி நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக். நேச்சுரலாகவும் பண்ணலாம், அட் த சேம் டைம் பவுடராகவும் விற்கிது, அதை யூஸ் மேட் பண்ணலாம். பட் தென் வெரி ஸ்டெரைல் பிஃபோர் யூஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நம்ம மீடியாலேருந்து எந்த கைண்ட் கண்டாமினேஷனும் வரக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி வெரி ஸ்டெரைல் பிஃபோர் யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவ் நியூட்ரியன் ப்ராத். ஸோ இது எப்படி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஃபுட்டு சாப்பிட்றோம், நம்ம ஏன் ஃபுட்டு சாப்பிட்றோம், ஏன் பேலன்ஸ்டாக ஃபுட்டு சாப்பிட்றோம் ஃபார் அவர் க்ரோத். கரெக்டுங்களா? ஸோ நம்ம மேஜராக நமக்கு என்ன, நம்ம சோர்ஸ் என்னவா இருக்கு? கார்ப்ஸாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம ரைஸ் தான் சாப்பிட்றோம் மோஸ்டா. ஸோ கார்ப்ஸ் மெயின் சோர்ஸா. அது கூட வி ஹேவ் எலிமெண்ட்ஸ் லைக் ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கிறோம், வைட்டமின்ஸ், சால்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ பேலன்ஸா இருக்கும் போது தான் ஹியூமன் பாடி இஸ் க்ரோயிங். ஏன் செல்ஸ் எல்லாமே உள்ள க்ரோ ஆயிட்டு இருக்கு. சேம் திங் அப்ளை டு த பாக்டீரியா. அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம கொடுத்தாதான் அது எல்லாத்தையும் அப்சர்வ் பாக்டீரியா வில் ஸ்டார்ட். ஓகே. ப்ராத்ன்றது ஒரு சாதாரண நமக்கு எப்படி நம்ம பண்றோம் அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கோ செல்ஸுக்கோ நம்ம வந்து ஃபீட் பண்றோம். அண்ட் லேபரட்டரி செட்டப் என்ன ஸ்டெர்லைஸ்டு அந்த மாதிரி ஃபீட் பண்ணும்போது பாக்டீரியாவோ என்ன பண்ண போகுது, அது they are going to grow. ஓகே. இது ஸ்டெர்லைஸா கேரி பண்ணும்போது எந்த ஒரு விதமான கிராஸ் கண்டாமினேஷன் இல்லாம க்ரோ ஆகும். இல்லாட்டி இட் வில் ஹேவ் கிராஸ் கண்டாமினேஷன். Everyone understood till this? So yes. So next one to study about the physical forms of culture media. நம்ம யூஸ் பண்ற கல்ச்சர் ஒரு கைண்ட் ஆஃப் பிசிக்கல் மீடியால இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் வில் பி இன் லிக்விட் மீடியா. காத்துன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஸோ அது வந்து லிக்விட் மீடியால ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் செமி சாலிட் மீடியாவும் இருக்கு. சாலிட் மீடியா வந்து கம்ப்ளீட்லி அகார் பேஸ்ட். கான்சென்ட்ரேஷன் பொறுத்து தான் லிக்விட், செமி சாலிட் ஒரு சொல்லியிருக்கோம். ஓகே. வந்து அதிகமா யூஸ் ஸோ சாலிட் ஆயிடும். அதுவே பர்சன்டேஜ் கம்மியா யூஸ் பண்ணும்போது அது லிக்விட் ப்ராத்தா இருக்கும். மாடரேட்டா யூஸ் பண்ணும்போது சாலிட் மீடியாவா இருக்கும். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த அகார் கான்சென்ட்ரேஷன். ஓகே. So my connection is full only. Others also experiencing the same that my voice is breaking in the middle. If we are going to study about physical forms of culture media, நம்ம யூஸ் பண்ற கல்ச்சர் மீடியா எந்த பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கு, அதை பேஸ் பண்ணி dividing that into liquid media, semi solid media, and then solid media. It is completely based on agar we are using. If concentration is high, agar concentration அதிகமா இருந்துச்சுன்னா, so it's solid. Okay. If the agar concentration is less, it will be in liquid. So based on our concentration, the physical culture media will change. Okay. For example, you have nutrient agar plates. So first one, we are going to study about the liquid media. Liquid media, we are going to add any kind of solidifying agent. Why we are not adding any kind of solidifying agent? Because we need liquid media, not the solid media. Okay. So bulk growth நம்ம யூஸ் பண்றது லிக்விட் மீடியா. growth வந்து இங்க சீன் பண்ணலாம். ஓகே. ஸோ growth எப்படி இருக்கும்னா டர்பிடிட்டியா இருக்கும்.
Okay, suitable for very fast growing bacteria like E. coli. So E. coli நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து. ஓகே, ஸோ லிக்விட் மீடியால solidifying agent நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் because மீடியால we need to be liquid. So that's why we are not adding any kind of solidifying agent. Okay, so bulk growth we can use this media. So next one is semi. So contains 1.5 to 2 agar இருக்கும். Formation we can use this. Okay, colony formation we can use this media. So it helps in the isolation of your culture. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கிள் ஸ்பீஷிஸ் ஆஃப் பாக்டீரியாவை நான் இது ஈஸியா வந்து ஐசோலேட் பண்ணலாம். ஸோ இட் வில் surface growth. For example, here you can see, one second, you can see the picture, right? கல்ச்சர் பார்க்க எப்படி இருக்கு? நீட்டா ஸ்போர் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இஸ் வேர் வெரி நீட், லைக் சர்க்குலரா பபிளா இருக்கு. இதுல இருந்து நான் ஒரு கைண்ட் ஆஃப் அழகா ஐசோலேட் பண்ணி your culture. Example, this orange color was Staphylococcus aureus, whereas white color is Staphylococcus epidermidis. ஓகே, நான் ஆரியஸ் பத்தி படிக்க போறேன். என்ன பண்ணுவேன்? ஆரஞ்ச் ஐசோலேட் பண்ணி do pure culture. So next, semi-solid media. So semi-solid media வந்து லிக்விடும் இருக்காது, சாலிடும் இருக்காது. ஓகே, ஸோ செமி மீடியா பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் லிக்விட் இருக்காது, டூ மச் ஆஃப் சாலிடாகவும் இருக்காது. ஓகே, இதுல அகார் கான்சென்ட்ரேஷன் லோவரா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் இஸ் மாட்ரேட்டா. 0.5% ஆஃப் அகார் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மேஜரா சாலிட் மீடியா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம பாக்டீரியாவோட மொட்டிலிட்டி கட்டுக்க. ஓகே, ஸோ என்னோட மூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்க ஐ கேன் டூ வாட் கைண்ட் ஆஃப் டெஸ்ட்? மொட்டிலிட்டி பேஸ்ட் டெஸ்ட் யூஸ் பண்ணு. கேன் யூ நேம் டெஸ்ட்? கேன் யூ நேம் தட் டெஸ்ட்? அந்த டெஸ்ட் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? எஸ், மூவ்மெண்ட் டெஸ்ட். தட் இஸ் நத்திங் பட் த மொட்டிலிட்டி. ஸோ பேக் மூவ்மெண்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க we can use this called as movement test. இங்க பாருங்க, இந்த டெஸ்ட் டியூப்ல வந்து அன்இன்னாக்குலேட்டட் டியூப் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் மீடியா மட்டும் தான் இருக்கு, என்னோட பாக்டீரியாவை நான் இன்னாக்குலேட்டே பண்ணல. வேற சி திஸ் டெஸ்ட் டியூப், நான் வந்து என்னோட இன்னாக்குலேஷன் லூப் வச்சு லைக் ஸ்டெயின் என்னோட பாக்டீரியல் கல்ச்சரை ரெட் கலர்ல ஸ்டெயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பாக்டீரியல் ஒரு ஸ்டாப் லைனா என்ன அர்த்தம்? இன்னாகுலேஷன் லூப் வச்சு ஸ்ட்ரெயிட்டா உள்ள இன்சர்ட் எடுக்கிறேன். ஸோ என்னோட கல்ச்சர் இப்போ வந்து இந்த இருக்கு. ஓகே, மாதிரி இன்னொரு டியூப்லும் போடுறேன். ஓகே, ஸோ இஃப் இட் ஹாஸ் பாசிட்டிவ் டெஸ்ட்னா இந்த லைனை விட்டு எல்லா லைன் லைக் எல்லா டிஃப்யூஸ் ஆகி போகும். தட் மீன் என்னோட பாக்டீரியாவுக்கு ஃபிளஜிலா இருக்கு. ஸோ ஈஸியா வந்து என்னோட ஸ்டாப் லைனை விட்டு எல்லா இடத்துக்கும் மூவ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் டெஸ்ட். பாசிட்டிவ்ல பாருங்க, ஆன் த எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. வெரஸ் நெகட்டிவ் டெஸ்ட்ல வெறும் ஸ்டாப் லைன் மட்டும்ல தான் பாக்டீரியா இருக்கு. வெரஸ் அதுதான் தட் வித் எக்ஸப்ட் ஸ்டாப் லைன் இதுலயும் எனக்கு ரெட் கலர் பார்க்க முடியல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட பாக்டீரியா மொட்டாயிலாம் இல்லை, வெறும் ஸ்டாப் லைன்ல மட்டும் க்ரோ ஆச்சுன்னா அது பொட்டை. பிகாஸ் ஸ்டாப் லைன்ல நான் ஆல்ரெடி இன்னாகுலேட் பண்ணிட்டேன். வெரஸ்
ஸ்டாப் லைன் கூட அதர் பிளேஸ்லயும் அது மூவ் ஆயிருக்கு. ஸோ இதனா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் டெஸ்ட்னா என்னோட பாக்டீரியா மொட்டைலா இருக்கு அப்படின்னு. கேன் யூ ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டெஸ்ட்? மொட்டிலிட்டி டெஸ்ட்டை நம்ம சொல்லலாம். ஓகே, next we are going about types of media. To see about the types of media. So இது based on the species நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி types of media is on the ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நான் டைப்ஸ் ஆஃப் மீடியா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். We have different medias like active media, different media, end media, transport media. For example, McConaughey agar. Okay. ஸோ இந்த ஸ்லைட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் எல்லா மீடியாவும் ஒரு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ பார்த்த உடனே ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப அப்படிலாம் இல்லை, ரொம்பவே ஈஸி. அட் எண்ட் ஆஃப் தி ஸ்லைட் ஐ வில் ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் போறப்ப நான் இந்த ஸ்லைட் கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ பே அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் பேசில் மீடியா சொல்லுன்னு. ஓகே, ஸோ பேஸ் என்ன? growth சப்போர்ட் பண்ண போது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் நியூட்ரியன் அகார், நியூட்ரியன் சாய் அகார், இதை பேசல் மீடியா. ஏன்னா பேசிக்கா இட் இஸ் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஃபார் மை பேக் டு க்ரோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூ ஹேவ் என்ரிச் மீடியா. என்ரிச் மீடியானா என்ன அர்த்தம்? ஸோ என்னோட மீடியா கூட நான் யூஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, யூஸ் பண்ண போறேன் என்னோட பேசல் மீடியா. FBS is nothing but the fetal bovine serum. ஓகே, அந்த சப்ளிமெண்ட் என்னோட பிளட்டா இருக்கலாம், சீரமா இருக்கலாம், எக் யோக்கா இருக்கலாம். பிகாஸ் என்னோட ஆர்கானிசமா ஃபாஸ்டா க்ரோத் பண்ண நான் வந்து என்ரிச் மீடியாவை யூஸ் பண்ண போறேன். ஸோ என்னோட என்ரிச் மீடியாவும் இருக்க போது, ப்ளஸ் சப்ளிமெண்ட் மீடியாவும் இருக்க போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாவி செலக்டிவ் மீடியா. செலக்டிவ் மீடியானா செலக்ட் பண்ண ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் இந்த கைண்ட் ஆஃப் மீடியா என்ன பண்ணும்? அன்வான்ட் மைக்ரோபை க்ரோ தடுக்கும். ஓகே, while selecting only specific ones. ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்கா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா மட்டும்தான் வேணும்னா நான் மேக்கான்கே அகார் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த அகார் வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை க்ரோ பண்ண விடாது. ஓகே, தட் இஸ் கால்ட் செலக்டிவ் மீடியா. ஆஸ் த நேம் சஜஸ்ட், செலக்டிவா ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர்கானிசம் மட்டும் நான் படிக்கிறேன்னா ஐ கேன் யூஸ் செலக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபரன்ஷியல் மீடியா. ஸோ டிஃபரன்ஷியல் மீடியால we will have indicators. ஸோ ஏன் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு? பேஸ்ட் ஆன் த மெட்டாபலிக் கெப்பாசிட்டிஸ் பொறுத்து நான் வந்து என்னோட பாக்டீரியாவை டிஸ்டிங்யூஷ் பண்ண போறேன் அப்படின்னா ஐ கேன் யூஸ் டிஃபரன்ஷியல் மீடியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹேவ் டிரான்ஸ்போர்ட் மீடியா. டெம்பரரியா ஸ்டோரேஜ்க்கு ஐ கேன் யூஸ் டிரான்ஸ்போர்ட் மீடியா. பிகாஸ் எனி கண்டாமினேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு என்னோட கல்ச்சரை லைக் ஒரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண போறேன் என்னோட சாம்பிள் அப்படின்னா ஐ கேன் யூஸ் டிரான்ஸ்போர்ட் மீடியா. எவ்ரிஒன் அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் திஸ்? Everyone, can you understand this part? Do you want me to repeat any other heading PPT? Why you are not answering? Clear? Can we move to the next part? Can I ask question from this part? Only one is answering. What about this? ஓகே, டெம்பரரியா என்னோட சாம்பிளை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஐ வில் யூஸ் டிரான்ஸ்போர்ட் மீடியா. ஓகே, டெம்பரரியா நான் என்ன பண்ண போறேன்? என்னோட சாம்பிளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு
நான் டிரான்ஸ்போர்ட் மீடியா யூஸ் பண்ண போறேன். ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ண கேட்டு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரிப்பீட், then I will ask questions. So pay attention. So first one is basal media. Basal media இல்லாம ஆர்கானிசம் growth நடக்காது. ஸோ பேசிக்கா என்னோட பாக்டீரியா குரூப்க்கு இட் நீட்ஸ் சப்போர்ட். ஸோ அது எதனால ப்ரொவைட் பண்ண போகுது? பேசல் மீடியா தான் ப்ரொவைட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து என்ரிச்டு மீடியா. என்ரிச்டு மீடியானா என்னோட பேசல் மீடியா கூட நான் சப்ளிமெண்ட் ஒன்று யூஸ் போறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேசல் மீடியா என்னோட நியூட்ரிஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, enriched மீடியால அலாங் வித் மை பேசல் மீடியா டு யூஸ் சப்ளிமெண்ட்ஸ் லைக் பிளட்டு, சீரம், எக் யோக்கு, அந்த மாதிரி சப்ளிமெண்ட் போறேன். வை? பிகாஸ் ஃபாஸ்ட் growth ஆஃப் பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் blood agar is the example. Okay, so agar blood கலந்து I'm going to use because so நம்ம சீரமோ பிளட்டோ கறக்கும் போது அது growth factors நம்ம ஃபாஸ்டர் ரேட்ல grow ஆக வைக்கும். ஓகே, தட் இஸ் enriched மீடியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் செலக்டிவ் மீடியா. செலக்டிவ் மீடியானா என்ன அர்த்தம்? ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் நான் படிக்க போறேன், அதர் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்ற நேரத்துல செலக்டிவ் மீடியா நான் யூஸ் பண்ணேன். எக்ஸாம்பிள் மேக்கான்கே அகாரா கிராம் பாக்டீரியாஸை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். வேற அந்த அகார்ல we cannot study positive bacteria. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஷியல் மீடியா. டிஃபரன்ஷியல் மீடியால நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் லைக் pH. ஏன்னா நம்ம பாக்டீரியாவை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் மெட்டபாலிக் கெப்பாபிலிட்டிஸ் சச் அஸ் ஃபெர்மெண்டேஷன். ஸோ ட்ரிபிள் சுகர் அயன் அகார், பிளட் அகார், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் டிஃபரன்ஷியல் மீடியா. வை? பிகாஸ் ஸ்லைட்டாக pH சேஞ்ச் ஆச்சுன்னா கூட கலர் மாறும். அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ். சப்போஸ் நான் வந்து ஒரு கார்ட் பிளட்டை கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா டெம்பரரியா என்னோட சாம்பிளை டிரான்ஸ்போர்ட் மீடியால நான் ஸ்டோர் பண்ணேன். பிகாஸ் மீடியால எந்த கைண்ட் ஆஃப் கண்டாமினேஷனும் வரக்கூடாது. ஸோ யூஸ் பண்ணி டெம்பரரி சாம்பிளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டிரான்ஸ்போர்ட் மீடியா. ஓ, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் thioglycocolate broth syrups. Everyone understand this? Give you 1 minute, just go through and then I will ask. Okay, can you say what is called as enriched media? What is called as enriched media? Enriched media na என்னன்னு சொல்ல முடியுமா? Very good. So if I am using basal media with supplements, that is called as enriched media. So next one, selective and differential பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. செலக்டிவ்னா ஸ்பெசிபிக் பாக்டீரியாவை grow பண்றது, whereas differential பாக்டீரியாவை grow பண்ணுச்சுன்னா that is media. So next we have common culture techniques
லைக் ஸ்ட்ரீக் பிளேட், ஸ்ப்ரெட் பிளேட், போர் பிளேட், aseptic transfer. எதுக்கு யூஸ் பண்றாங்க? பியூர் ஐசோலேட் பண்றதுக்கு யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம வந்து ஒரு மீடியா எப்படி இருக்கும்னு அதோட பிசிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நவ் வாண்ட் டு சி ஹவு வி ஆர் டு இன்லேட் தட் பாக்டீரியா. எந்த டைப் யூஸ் பண்ணி இனாக்குலேட் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக். ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? காலனிஸ்க்கு நம்ம ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். லூப்பை என்ன பண்ணுவோம்? இனாகுலேஷன் லூப்பை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெரிலைஸ் பண்ணி, ஸோ அகார்ல மாதிரி ஸ்டீக்ஸ் போடுவோம். கேன் ஏபிள் டு சி, இதுதான் லூப். நீடில் மாதிரி இருக்கா? ஸோ இதை வந்து பாக்டீரியால நம்மளோட அகார்ல ஸ்ட்ரீக் இந்த மாதிரி this side, this side, and then last in this. ஸோ இது என்ன பண்ணும்? டிஃப்ரெண்ட் காலனிஸா ஃபார்ம் பண்ணும். For example, isolation of E. coli colony, we can use streak plate method, where we are streaking the bacteria. Next one is spread plate and pour plate. So spread என்ன பண்ண போறோம்? பாக்டீரியா கல்ச்சரை இந்த மாதிரி வச்சுட்டு, and then this is a rod வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண throughout my plate. ஸோ இப்படிதான் காலனிஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸ்ட்ரீக் பிளேட்ல நம்ம இடத்துல பாக்டீரியா growth இருக்கும். ஸ்ப்ரெட் பிளேட்ல ஆல் த இடத்துல யூ கேன் சி பாக்டீரியா. ஓகே, நம்ம காலனிஸை கவுண்ட் பண்ணலாம் ஸ்ப்ரெட் போர் பிளேட்லயும். ஓகே, can you all able to understand the difference between spread or plate? Next, basic instruments which is used in microbiology. Inoculation loop. நான் காமிச்சல நீடல் மாதிரி, that is called as inoculation loop. ஸோ அது என்ன பண்ணுவோம்? பாக்டீரியாவை பண்ண ஹெல்ப் பண்ணும். பெட்ரிடேஷனா என்ன? மீடியாவை ஹோல்ட் பண்றது தான் பெட்ரிடேஷன். இன்குபேட்டர் மெயின்டைன் பண்ண நம்ம இன்குபேட்டர் பண்ணுவோம். ஆட்டோக்ளேவ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த எக்யூப்மெண்ட் அனலைஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்டா மைக்ரோஸ்கோப் வழியா பாக்டீரியாவை அப்சார்ப் பண்ணுவோம். ஸோ அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேமினார் ஆர் ஃப்ளோ. ஏசெப்டிக் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கணும். ஏசெப்டிக்கா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ண போறோம்னா ஐம் யூசிங் லேமினார் ஏர் ஃப்ளோ. ஆட்டர் ஓவன், ட்ரை ஸ்டெரிலைசேஷனுக்கு யூஸ். காலனி கவுண்டர். காலனி கவுண்டர் என்ன பண்ணணும்னா காலனிஸை கவுண்ட் பண்ணி சொல்லும். அண்ட் தென் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் மெஷர்ஸ் growth பண்ண. ஸோ ஓடி மெஷர்மெண்ட் ஆஃப் பேக் எடுப்போம்ல, ஸோ தட் இஸ் spectrophotometer. So everyone understood this? So bacteria எவ்வளோ important in microbiology. Different media, different techniques நம்ம படிச்சோம். And then instruments, techniques நம்ம follow பண்ணோம் to prevent contamination. This kind of culturing is very important in the field of industries and research. Can everyone understand different kind of bacterial cultures? Everyone, bacterial cultures na, and what are the types of media used, and what are the types of that media, what kind of bacteria study, how we can differentiate. Can everyone understand till this? I come to understand your questions, Sweta ma'am. The difference between both media is to differentiate what you are asking, can't able to understand. You're asking difference between what medias. எந்த மீடியாஸ் நீங்க கேக்குறீங்க? Others, if you don't have any doubts, see to the question answer part. First question. Yes, Sweta ma'am, you can. You're about what both media?
Yes. Option is answer B is the right answer. Shri Kreta, it is helped to obtain isolated colonies. Sure. Second question. You're asking about pour and continuous streaking method. That is meant by streak method, right? Primary purpose பார்த்தீங்கன்னா quantification isolation தான் primary purpose. Streak plate primary யூஸ் பண்ணுவோம்னா ஸோ ஃபார் த குவாலிட்டேட்டிவ் பர்பஸ் நம்ம பியூர் ஐசோலேட் பண்ணோம்னா go for streak method. Quantity wise எனக்கு quantitative like I need to count viable microorganism. And colonies வேணும்னா I can use plate. யூஸ் பண்ணலாம். So quantity I can use 4 plates and for quality I can use streak. Can you able to understand? Shweta ma'am, can you able to understand this? For this option is the correct answer. Medium is best for this lactose fermentation bacteria. So why you was C B is the correct answer for this because McConaughey agar differentiate பண்ணும் lactose fermentase. So it pink colonies. Okay, நம்ம practicalsல கூட பண்ணிருப்போம். So McConaughey is the correct answer. So next question. Shweta ma'am, can you able to understand this? I don't see any review. Okay, good. So very good. Everyone answer. Continuous culture தான் நம்ம log phase-லயே maintain பண்ணலாம். Super. Very nice. Next question. Yes, 2 C பார்க்கலாம். Yeah, that's fine. Laminar airflow is the correct answer. Next question. Okay, the right answer is option C, that is semi-solid media. நம்ம ஏன் நெப்தா பார்த்தாச்சு. Okay. So if you have any other doubts, you can ask or else you can leave. Thank you all.